57வது சங்கீதம். எனக்கு இரங்கும் தேவனே, எனக்கு இரங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. விக்கினங்கள் கடந்து போகுமட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். விக்கினங்கள் அப்படிங்கிறானா இல்ல விக்கினம் அப்படிங்கிறானா? கவனிங்க. யாருங்க தாவீது? யாரு? நீதிக்கு புறம்பானவனா அல்லது நீதிமானா? நீதிமான் தான். வேதம் கூட சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம். இப்படி அநேகமான விக்கினங்களுக்குள்ளாக தாவீது கடந்து வந்தான். சாப்பிடக்கூட எதுவும் கிடைக்கல. பசியால் பட்டினியாலே தவித்தான். எல்லோருக்கும் தூரமானவனானான். ஒரு அனாதையைப் போலாகிவிட்டான். காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கிறான். ஆபத்துக்களும் அவனையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சமயத்தில்தான் இதோ இந்த சங்கீதத்தை பாடுகிறான். ஆண்டவரே, ஒரு விக்கினம் அல்ல, எத்தனையோ விக்கினங்கள், எவ்வளவோ அவஸ்தைகள், எவ்வளவோ ஆபத்துக்கள். இவைகளெல்லாத்துக்கும் மத்தியில எனக்கு இருக்கும் ஒரே ஒரு ஆறுதல் என்னவென்றால் அது உம்முடைய செட்டையின் நிழல்தான். உம்முடைய செட்டையின் நிழலுக்குள்ள என்னை வச்சுக்கோங்க ஆண்டவரே. நம்மள யாராவது இருக்கீங்களா? என்னை குறிப்பிட்ட நபர் துரத்திக் கொண்டே இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலே குறிப்பிட்டவர் ஆபத்துக்களை உண்டாக்க நினைக்கிறார். நான் வேலை செய்யும் இடத்திலே குறிப்பிட்ட நபர் எனக்கு தீங்கிழைக்க நினைக்கிறார். ஏதோ ஒரு விதத்தில் உனக்கு தீங்கிழைக்கணும். எந்த தப்பும் செய்யாத போது கூட, உங்ககிட்ட எந்த குறையும் இல்லாத போது கூட, நீ நன்மை செய்கிறவனாக இருக்கும் போது கூட, நீ உதவி செய்கிறவளாக இருக்கும் போது கூட, என்ன உதவி செய்தாலும் என்ன நன்மையை செய்தாலும் உனக்கே தீமை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒருவேளை இருந்திருக்க கூடும். தாவீதினுடைய வாழ்க்கையில நாம் கவனமாய் பார்க்கும்போது நன்மை செய்து தீமையை அனுபவிக்கிறான். உதவி செய்து இதோ பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட சமயத்தில் என்ன செய்ய வேண்டும்? ஆபத்துக்கள் நம்மை துரத்துகிற போது, அபாயம் நம்மை சுற்றிக் கொள்கிற போது நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனிடத்திலே முறையிட வேண்டும். தாவீது அதைத்தான் செய்தான். தினந்தோறும் அவன் ஜெபித்தான், தினந்தோறும் தேவனை துதித்தான், தினந்தோறும் தேவ உணர்வை பெற்றுக்கொண்டான். இந்த 3 விஷயங்களைத்தான் பார்க்க போகிறோம். முதலாவதாக 57ஆம் சங்கீதம் 8வது வசனம். என் மகிமையே, விழி வீணையே, சுரமண்டலமே விழியுங்கள். அதிகாலையில் விழித்துக் கொள்வேன், அதிகாலையில் விழித்துக் கொள்வேன், விடியற்காலையில் விழித்துக் கொள்வேன். தாவீதினுடைய பழக்கம் என்னவென்றால் அதிகாலையிலேயே எழுவது. பைபிள்ல தேவனால் மிகவும் பலமாய் பயன்படுத்தப்பட்டவர்களில் யாரையும் நீங்க பார்த்தா அவர்கள் எல்லோருமே கூட அதிகாலையிலேயே எழுந்திருக்கக்கூடிய பழக்கத்தை உடையவர்கள். யாத்திராகமம் 8வது அதிகாரம் 20வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நாளை மத்தியானம் நீ எழுந்து, அப்படின்னு இருக்காங்க பைபிள்ல. வேற எப்படிங்க இருக்கு? நல்லா கவனிங்க, எப்படி இருக்கு? எப்ப எழுந்திருக்கணுமா? எப்ப எழ சொல்றார் ஆண்டவர்? ஆனா நாம எப்ப எழறோம்? சரி, யார் இந்த மோசே? தலைவன். அதே போல யாருங்க ஆபிரகாம்? விசுவாசிகளுக்கு தகப்பன். எல்லா ஜனங்களுக்கும் ஆசீர்வாதத்தின் ஆதாரம் அவன். அவன் அதிகாலையிலேயே எழுந்தான். பெரிய தலைவனான மோசேக்கு தேவன் கட்டளையிடுகிறார், அதிகாலமே எழு. உங்களை யாராவது ஒரு பெரிய தலைவன் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா? அநேகரை வழி நடத்துகிறவர்களாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அநேகருக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுறீங்களா? இருக்கிறவங்க கை உயர்த்துறீங்களா? அப்ப அதுக்கு நாம் என்ன செய்யணும்? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க? வாயை திறக்க மாட்டீங்களே, சத்தமா சொல்லுங்க. அதிகாலமே எழணும். மோசே, நாளை அதிகாலமே நீ எழுந்து போய், அதிகாலமே எழுந்து போய் பார்வோனுக்கு முன்பு நில். அதிகாலமே எழு. யோபுவின் சரித்திரம் 1வது அதிகாரம் 5வது வசனம். விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள்,
என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி என்ன செய்யறான் பாருங்க, அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். தகப்பனாக தன் பிள்ளைகளை குறித்த பொறுப்பு என்ன என்பதை யோபு வெளிப்படுத்துகிறான். அதிகாலமே எழுந்து, விடியற்காலையிலே எழுந்து, அருணோதயத்திலே எழுந்து தன்னுடைய பிள்ளைகளுக்காக தேவ சந்நிதியிலே தகன பலிகளை செலுத்தியவன். தேவனோடு கூட நேரத்தை கழித்தவன். தாய்மார், தகப்பன்மார், நாம் இதை கட்டாயம் கடைபிடிக்கணும். நம்முடைய பிள்ளைகளின் க்ஷேமத்துக்காக, அவர்களுடைய அருமையான எதிர்காலத்துக்காக, அவர்கள் தேவனுக்காக வாழ்கின்ற சாட்சிகளாய், அற்புதமான சாதனங்களாய், உன்னத ஸ்தானத்தை அடைவதற்காக கட்டாயம் நம்முடைய பிள்ளைகளுக்காக அதிகாலமே எழுந்து ஜெபிப்பது என்பது நம்முடைய பழக்கமாக வேண்டும். அது நம்முடைய வாழ்க்கையில கட்டாயம் அத்தியாவசியம். கவனிங்க, யோபு யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாருங்க? முதலாவது வசனம். ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான். பொல்லாப்பை விட்டு நீ விலக வேண்டும் என்று விரும்புகிறாயா? உத்தமமான வாழ்க்கை வாழ விரும்புகிறாயா? உண்மையாய் வாழ வேண்டும் என்று நினைக்கிறாயா? உண்மையாய் வாழ்கிற, உத்தமமாய் வாழ்கிற, பொல்லாப்பை விட்டு விலகி வாழ்கிற ஒரு நபருக்குள் இருக்கிற குணம் என்ன தெரியுங்களா? விடியற்காலமே எழுவது. ஆபிரகாம் அதிகாலையிலேயே எழுந்தான், தேவன் சொன்னபடி செய்தான். மோசே விடியற்காலையிலேயே எழுந்தான், தேவ கட்டளைப்படி செய்தான். யோபு விடியற்காலமே எழுந்தான், தேவ சித்தத்தின்படி செய்தான். பேரண்ட்ஸ் விடியற்காலமே எழுவது, பிள்ளைகளுக்காக ஜெபித்து மன்றாடுவது, அது ஆசீர்வாதங்க. புலம்பலின் புத்தகம் 2வது அதிகாரம் 19வது வசனம் 18வது வசனத்தில் யாரை பற்றி சொல்லப்படுகிறது? இந்த 3வது லைன்ல நாம பார்க்க முடியும். 18வது வசனத்தை ஒரு முறை வாசிக்கிறேன். சியோன் குமாரத்தியின் மதிலே இரவும் பகலும் நதி அவ்வளவு கண்ணீர் விடு, கண்ணீர் விடு, ஓய்ந்துராதே, உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாதே. 19ஆம் வசனம். எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்தில் கூப்பிடு. முதற் சாமம் என்றால் அதிகாலை 3 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் உள்ள நேரத்தை தான் முதற் சாமம் என்று சொல்லுவார்கள். காலமே 3 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக எழுந்து கூப்பிடணுமா? யாருக்காக கூப்பிடணும்? ஆண்டவரின் சமூகத்தில். கவனிங்க, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக. தாய்மார் கவனிங்க, அதிகாலை முதற்சாமத்திலே எழுந்து உன் பிள்ளைகளுக்காக உன் கரங்களை தேவனை நோக்கி உயர்த்துவது. தகப்பன்மார் விடியற்காலையிலேயே எழுந்து பிள்ளைகளுக்காக விண்ணப்பம் பண்ணுவது பெரிய ஆசீர்வாதம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். கவனிங்க, அதிகாலமே எழுந்து ஜெபம் பண்ணினார். கவனிங்க, ஜெபம் பண்ணினார். ஏன்னா கவனிங்க, ஏதாவது ஒரு தடவை ஏதாவது ஒரு கஷ்டம் வந்ததுனால, பரீட்சை வந்துட்டதால, அல்லது டெஸ்ட் இருக்கிறதுனால, ஹாஸ்பிட்டலுக்கு போய் பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதால, அல்லது இன்டர்வியூ இருக்கிறதால, வீசா எடுக்க போகணுங்கிறதுக்காக அன்னைக்கு காலையில நேரம் எழுந்து ஜெபிக்கிற அநேகர் நம்ம மத்தியிலே உண்டு. கஷ்டம் வருகிற போதோ, சிரமங்கள் வருகிற போதோ அதிகாலம் எழுந்து ஜெபிப்பவர்கள் இருக்கிறீர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து விடியற்காலமே எழுந்து ஜெபிப்பதை தம்முடைய வாழ்க்கையிலே ஒரு விதியைப் போல அவர் வகுத்து கொண்டார். அது அவருடைய பழக்கம். சாட்சாத் தேவனுடைய குமாரனே அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறார் என்றால் அப்ப நாம எவ்வளவு சீக்கிரம் எழுந்து ஜெபிக்கணும் யோசிங்க. தாவீது சொல்லுகிறான், அதிகாலையிலேயே விழித்துக் கொள்ளுவேன் என்று சொல்லுகின்றான். 57வது சங்கீதம் மறுபடியும், அதிகாலையிலேயே நான் எழுந்து கொள்வேன். நீதிமானான யோபு அதிகாலமே எழுந்தான். தலைவனான மோசே அதிகாலையிலேயே எழுந்தான். விசுவாசிகளின் தகப்பனான ஆபிரகாமும் அதிகாலையிலேயே எழுந்தான். உலக இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசுவும் அதிகாலையிலேயே எழுந்தார். சரி, நாம் என்ன செய்றோம்? 8வது வசனம். என் மகிமையே, விழி, வீணையே, சுரமண்டலமே,
விழியுங்கள், அதிகாலையில் விழித்துக் கொள்வேன். கவனிங்க, அதிகாலையில் எழுந்து தாவீது என்ன செய்வான்? ஜெபம் செய்வான். ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் அதிகாலையிலேயே விடியற்காலையிலேயே எழுந்து ஜெபிப்பது தாவீதின் பழக்கம். மத்தியானமும் ஜெபிப்பது தாவீதின் பழக்கம். அதேபோல் சாயங்காலம் ஜெபிப்பதும் தாவீதின் பழக்கம். தினமும் 3 முறை தேவனிடத்திலே ஜெபிப்பது தாவீதின் பழக்கம். அதேபோல தானியேலுக்கும் அது பழக்கம். அது மாத்திரமல்ல, யூதர்கள் 3 முறை ஜெபிக்கும் பழக்கமுடையவர்கள். உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? அப்போஸ்தலருடைய நடபடிகள் 3ஆம் அதிகாரம் முதலிலிருந்து சில வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். மத்தியான வேளையிலே ஜெபிப்பதற்காக பேதுருவும் யோவானும் எங்க போனாங்க தெரியுமா? தேவாலயத்திற்கு. மத்தியான நேரத்திலே பிரார்த்தனை செய்ய தேவாலயத்திற்கு போவார்கள். காலையில் ஜெபிப்பதும் மத்தியானத்தில் ஜெபிப்பதும் சாயங்காலத்தில் ஜெபிப்பதும் யூதர்களுடைய பழக்கமாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு நம்மள சில பேர் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை கூட ஜெபிக்கிற பழக்கம் இல்லை. அது நம்முடைய பழக்கம். ஒரு நாளைக்கு ஒரு முறை கூட முழங்கால் படியிடுவதில்லையே. அதுதான் நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை. மத்தியானம் ஒருவேளை ஆபீஸ்ல இருக்கும்போது ஜெபம் செய்ய முடியாமல் போனால், வீட்டில் இருக்கும்போது அதிகாலை எழுந்து முழங்கால் படியிடுவது, இரவு தூங்க போகும் முன் முழங்கால் படியிடுவது என்பது ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தகப்பனும் ஒவ்வொரு மகனும் ஒவ்வொரு மகளும் செய்ய வேண்டிய பணி. அது குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கும் ஆசீர்வாதம். அபாயங்களாக இருந்தாலும், ஆபத்துக்களாயிருந்தாலும், இடையூறுகளாக இருந்தாலும், பெருந்தடைகளாக இருந்தாலும், எந்த திசையிலிருந்து சாத்தான் கொண்டு வருவான் அது நமக்கு தெரியாது. அவைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும், அவற்றை ஜெயிக்க வேண்டும், நம் குடும்பத்தை பிள்ளைகளை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரே ஒரு வாய்ப்பு தான், அது ஜெபிப்பது. தாவீது அதைத்தான் செய்தான். அதிகாலையிலேயே எழுந்து ஜெபம் பண்ணுகின்றான். தினந்தோறும் எழுந்து ஜெபிப்பது தாவீதின் வாழ்க்கையின் ஒரு அங்கம். அதேபோல தினந்தோறும் துதிப்பது கூட. வாசிக்கலாம் 7வது வசனம். என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது. தேவனே, என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது. எதற்காக தாவீதின் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது? அவ்வளவு ஆபத்துக்கள் இருக்கும்போது ஜெபம் பண்ணுகிறான் அல்லவா? அந்த ஜெபம் தாவீதுக்கு அவன் வாழ்க்கையில் தைரியத்தை தந்தது. ஆபத்துக்களுக்கு மத்தியிலே, அபாயகரமான மனிதர்கள் சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே தாவீது நிம்மதியோடு கூட இருந்தான் என்றால் காரணம் ஜெப வாழ்க்கை. ஜெப வாழ்க்கை கட்டாயம் உன் வாழ்க்கையில தைரியத்தை தரும். ஜெப வாழ்க்கை என்பது தேவனை சார்ந்து கொள்ளும்படி செய்யும். ஜெப வாழ்க்கை என்பது தேவ சந்நிதியை உணரும்படி வழிவகுக்கும். நீ எப்பொழுது முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறாயோ, உன்னை அறியாமலேயே உனக்குள் ஒரு தைரியம் பிறக்கும், விசுவாசம் பிறக்கும், நம்பிக்கை உனக்குள் வரும். அது அமைதியை, நிம்மதியை உனக்கு கொடுக்கும். இன்னைக்கு நம்மள நிறைய பேருக்கு நிம்மதி இல்லை, அமைதி இல்லை, பரிசுத்தம் இல்லை. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, ஜெப வாழ்க்கை இல்லை. எதற்கெடுத்தாலும் பயப்படுவதற்கு காரணம் என்ன? எல்லாவற்றிற்கும் எரிச்சல் அடைய காரணம் என்ன? எல்லாவற்றாலும் நெருக்கப்படுவதற்கு காரணம் என்ன? எதற்கெடுத்தாலும் டென்ஷனாக காரணம் என்ன? ஜெபம் இல்லாததுதான். ஒரு மீனுக்கு முள் எவ்வளவு முக்கியமோ, நாம் நிற்பதற்கு நம் முதுகெலும்பு எவ்வளவு முக்கியமோ, அதேபோல ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெபம் முதுகெலும்பு. ஒருவேளை அது இல்லாவிட்டால் கொஞ்சம் யூகிச்சுக்கோங்க. முதுகெலும்பு பலவீனமாயிட்டா நிக்கிறது சாத்தியமில்லை. ஜெப வாழ்க்கையும் பலவீனம் அடையும் என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலை நிற்பது சாத்தியம் அல்ல. எனவே பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய ஜெப வாழ்க்கையை. தினந்தோறும் ஜெபம் செய்பவன் என்பதால் தான் ஆபத்துக்கள், அபாயங்கள் வருகிற போதும் கூட அவன் சொல்லுகின்றான், என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது. காரணம் என்ன? தாவீதுக்கு தெரியும், தினந்தோறும் ஜெபத்தின் மூலமாக தேவனோடு கூட உறவாடி வருகிறேன். அது பெரிய பாக்கியம். ஜெபம் அப்படின்னா என்னங்க? பிரபஞ்சத்தை ஆளுகை செய்கிற தேவனோடு பேசுவது. எவ்வளவு அற்புதமான விஷயம். சில பேர் கேட்டீங்கன்னா, எங்கிருந்து வரீங்க? எம்எல்ஏவை பார்த்துட்டு வர்றேங்க. அது அவ்வளவு பெருமையா சொல்லுவாங்க. என்னங்க எங்கிருந்து வரீங்க? எம்பியை பார்த்துட்டு வர்றேன். அவ்வளவு பெருமையா சொல்லிக்குவாங்க. எங்கிருந்துங்க வர்றீங்க? கலெக்டரையாவை பார்த்துட்டு வர்றேன். எது கலெக்டரை பார்த்துட்டு? ஆமாமா, அவர் எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம். கனமா சொல்லிக்குவோம். எஸ்பி சாரை பார்த்துட்டு இப்பதான் வர்றேன். கனமா சொல்லிக்குவோம். ஆனால் நாம் தேவனோடு பேசிவிட்டு வருகிறேன் அப்படின்னா அது எவ்வளவு தைரியத்தை கொடுக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்க இருந்துங்க வர்றீங்க? தேவனை சந்தித்து விட்டு வருகிறேன். என்னதுங்க? தேவனோடு பேசிவிட்டு வருகிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் சேவிக்கிற தேவனோடு கூட பேசுகிற, உறவாடுகிற அற்புதமான பாக்கியத்தை அவர் நமக்கு அருளியிருக்கிறார். ஒரு நாள் சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் அவர்கள்
ஜெபம் செய்து கொண்டிருக்கையில் ஒரு ஊழியக்காரர் வந்தாராம். வந்து சார்ல்ஸ் ஸ்பர்ஜனுடைய அசிஸ்டண்ட்டை பார்த்து, நான் வந்திருக்கேன் அப்படின்னு போய் சார்ல்ஸ் அவர்கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னாராம். அப்போ அந்த அசிஸ்டண்ட் கேட்டாரு, நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொல்றது நல்லதுதான், ஆனால் நீங்கள் யாருங்க? போய் சொல்லுங்க, தேவனுடைய ஊழியக்காரன். யாராங்க அவரு? தேவனுடைய ஊழியக்காரன் அப்படின்னு சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் கிட்ட போய் சொல்லுங்க. சார், சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் அவரோட கதவை மூடி வச்சிருக்காரு. பர்மிஷன் இல்லாம கதவை திறக்க கூடாதுங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? நான் யார் தெரியுமா? தேவனுடைய ஊழியக்காரன். தேவ ஊழியக்காரன்னு போய் சொல்லு. வேற வழி இல்லைன்னு நினைச்சு மூடப்பட்டிருந்த கதவை மெதுவா திறந்தாரு. உள்ள சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இப்ப என்ன செய்யறது? போய் சொல்லணுமா வேண்டாமா? சொல்லவா வேண்டாமா? ஐயா ஐயா. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் திரும்பி பார்த்து கேட்டார், என்ன விஷயம்னு கேட்டார். தேவனுடைய ஊழியக்காரன் வந்திருக்கேன் அப்படின்னு போய் சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் அவர்கள்கிட்ட சொல்லு, நான் வந்தேன்னு போய் சொல்லு அப்படின்னு ஒருத்தர் வற்புறுத்துறாரு. ஐயா, அப்படியா? சரி, அவர்கிட்ட சொல்லு, நான் தேவனோடு பேசிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லு. என்ன சொல்ல சொன்னார்? நான் தேவனோடு பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லு. எவ்வளவு அற்புதமான பாக்கியம் பாருங்க. தேவனோடே கூட நாம் பேசுவது, தேவனோடு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வது, தேவ சந்நிதியிலே நமக்கு இருக்கிற பாடுகள் வேதனைகளை சொல்லுவது, அதேபோல் தேவன் வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளுக்காக அவரை ஸ்தோத்தரிப்பது, துதிப்பது எவ்வளவு பாக்கியங்க. பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த தாவீது இங்கே சொல்லுகிறான், என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை, இந்நாளிலும் நமக்கு இருக்கின்ற பிரச்சனைகள், நமக்கு இருக்கும் பொருளாதார பிரச்சனைகள், நமக்கு எதிராயிருக்கிற ஆபத்துக்கள், நாம் சந்திக்கிற ஆரோக்கிய குறைவுகள், இன்னும் நாம் சந்திக்கிற அநேக பிரச்சனைகள் எவ்வளவு தீவிரமானதாக இருக்கிற போதும் கூட உன்னால் நிம்மதியாக இருக்க முடியும். எப்படி? நீ சேவிக்கிற தேவன் இவைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வை அருளக்கூடியவர். எந்த பிரச்சனைக்கும் நேர்த்தியான தீர்வை தரக்கூடியவர். அப்படிப்பட்ட தேவனை நாம் கொண்டிருக்கும் போது எதற்காக சோர்ந்து போக வேண்டும்? எதற்காக பயப்பட வேண்டும்? எதற்காக நிராசைக்கு சோர்வுக்கு ஆளாக வேண்டும்? முதல்ல நாம பார்த்தோம், ஆண்டவரே, ஆபத்துக்கள் என்னை சுற்றி இருக்கிறது, தயவு செய்து எனக்கு இறங்குங்க, உங்களுடைய செட்டை நிழலிலே என்ன தங்க வைங்க என்று சொன்ன தாவீது இப்ப என்ன சொல்றான் பாருங்க, என்னுடைய இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது. எனவே அவன் என்ன செய்வானா? தேவனே, என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். என் மகிமையே விழி, வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், அதிகாலையில் விழித்துக் கொள்வேன். ஆண்டவரே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆண்டவரே, உமது கிருபை வான பரியந்தமும் உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது. முதல்ல என்ன செஞ்சான்? ஜெபம் செய்தான். இப்ப இங்க என்ன செய்றான்? பாடி துதிக்கின்றான். ஜெபம் செய்வது, பாடி துதிப்பது, இந்த இரண்டும் இணையும் போது என்ன நடக்கும்? தேவ சந்நிதியை நாம் உணர முடியும், தேவ பிரசன்னத்தை நாம் உணர முடியும். 11வது வசனம், தேவனே தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும் உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. அன்னைக்கு ஜெபம் செய்தார்கள், ஆண்டவரை துதித்து பாடினார்கள். பவுலும் சீலாவும் என்ன செஞ்சாங்க? கவனிங்க, தேவனுடைய மகிமையை கண்டார்கள். பிரச்சனைகளுக்கு மத்தியில், சிரமங்களுக்கு மத்தியில், கஷ்டங்களுக்கு மத்தியில், பாடுகளுக்கு மத்தியில் நாம் கட்டாயம் ஜெபிக்க வேண்டும். ஜெபிப்பதோடு நிறுத்திவிடுவது மாத்திரமல்ல, நம்பிக்கையோடே கூட தேவனை துதிக்க வேண்டும். நம்பிக்கையோடு நான், இந்த பாட்டை நான் எங்கிருந்து எழுதினேன் தெரியுமா? இங்கிருந்து தான் எழுதினேன். துதிக்க வேண்டும், விடியற்காலமே எழுந்து என் ஆண்டவரை நான் துதிப்பேன். இந்த சங்கீதத்தின் அடிப்படையில் தான் நான் எழுதினேன். பிரச்சனைகளை கண்டு அஞ்சவில்லை. என்ன சொல்றான்? கஷ்டங்கள் வந்தது, பிரச்சனைகள் வந்தது, சிரமங்கள் வந்தது, ஆனால் அவைகளிலிருந்து என்னை விடுவிக்கக்கூடிய தேவனிடத்திலே எல்லாவற்றையும் முறையிட்டேன். இந்த தேவன் எனக்கு அற்புதமாய் தைரியத்தை கொடுத்தார். எனவே என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது. ஆயத்தமா இருக்கும்போது, பயமே இல்லாத போது நீ என்ன செய்வ? தேவனை துதிப்பாய்.
அவரை கீர்த்தனம் பண்ணுவாய். எனவே ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரை துதிக்க வேண்டும், அவருடைய பிரசன்னத்தை, மகிமையை கண்ணார கண்டு பாக்கியம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். சிரமங்களுக்கு மத்தியில், காயங்களுக்கு மத்தியில், அடிகளுக்கு மத்தியில் பவுலும் சீலாவும் என்ன செய்தார்கள்? முதலில் ஜெபித்தார்கள், பின்பு தேவனை பாடி துதித்தார்கள். அதனால் என்ன கண்டார்கள்? தேவனுடைய மகிமையை கண்டார்கள். ஜெபம், பாடி துதித்தல், பிரசன்னத்தை, மகிமையை உணரும் விதத்தில் தேவனுடைய மகிமையை காணும்படியாக செய்யும். வாருங்கள் ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, நன்மை செய்த தாவீதுக்கு தீங்கிழைக்கப்பட்டது. சகாயம் செய்த தாவீதுக்கோ சவால்கள் நிறைந்திருந்தது. ஆனாலும் அவன் சோர்ந்து போய்விடாமல், துவண்டு விடாமல், உற்சாகமிழந்து களைத்து போகாமல் உம்முடைய பாதத்தை வந்து பற்றி கொண்டான். தன்னுடைய பயத்தை, கலக்கத்தை உம்மிடத்திலே பகிர்ந்து கொண்டபோது அவனுக்கு நீர் தைரியத்தை கொடுத்தீர். எல்லாவற்றையும் எதிர்கொள்ள தேவையான பலனை கொடுத்தீர். எவ்வளவு அற்புதமான தேவன் நீரப்பா. எனவே அவன் உறுதியோடு நின்று உம்மை துதித்தான். விடியற்காலமே எழுந்து உம்மை ஸ்தோத்தரித்தான். கற்றுக்கொடுங்க ஆண்டவரே. அதிகாலமே எழுந்து ஆபிரகாமைப் போல முழு மனதோடு அர்ப்பணிப்பதற்கான மனப்பக்குவத்தை அருளுங்க. மோசேயைப் போல அதிகாலமே எழுந்து யாரையும் எதிர்கொள்வதற்கு பலனை அருளுங்க ராஜா. யோபுவைப் போல அதிகாலமே எழுந்து பிள்ளைகளுடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையை காத்துக் கொள்கிற கிருபை அருளுங்க. ஏசப்பா, உம்மை போல அதிகாலமே எழுந்து ஆண்டவரே எங்கள் நாளை ஆரம்பிக்கிற பாக்கியத்தை அருளிச்சேங்கப்பா. சியோன் குமாரத்தியைப் போல விடியற்காலமே எழுந்து பிள்ளைகளுக்காக ஜெபித்து விண்ணப்பிக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையை அருளி செய்ய வேண்டும் என்றும், விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் பலுகி பெருகி அவைகளெல்லாம் நற்கிரியைகளாய் மாறி கேட்ட உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் அர்ப்பணிக்கிற பக்குவத்தை தந்து உமக்காக நிற்கிற வாழ்க்கையை கிருபையிட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.